ஹாய் நண்பா, நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட் சீரிஸ் இருக்குது அண்ட் மோக் டெஸ்ட் இருக்குது. உடனே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி 10ங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டுமே தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு இன்ச் பை இன்ச் கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்குது அண்ட் அன்லிமிட்டட் ஆக்சஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக வேரியஸ் பேட்ச் கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா 12 months பேக் ஆட்டும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி 10ங்கிற நம்ம கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. உடனே உங்களால் இந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பே பண்ணிக்கலாம். அகாடமி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் இன்னும் ஜாப்ஸ் கண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருங்கிற பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 46 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900லேருந்து 1,13,500 வரையும் தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/3/2021. ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் டேட் பாருங்கள் 7/2/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/3/2021. எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங் ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருங்கிற பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க 60 rupees. இந்த 60 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த 60 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, என்ன இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900லேருந்து 1,13,500 வரையும் தராங்க. எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னா 46. அதற்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அந்த 46 காலி பணியிடங்களையும் இன சுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 1/7/2021 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸு அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது காமர்ஸ் அல்லது ஏதோ ஒரு டிசிப்ளின் எடுத்து படிச்சிருந்தா நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை படிச்சிருந்தா தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். இதிலே சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஜி டிகிரிலையோ அல்லது கிராஜுவேட் டிகிரிலையோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்து படிச்சிருப்பீங்க. அதுவுமே நிறையா டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வரீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இதில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட், அப்புறம் வைவா வாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஜாப்ஸ் கண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.